என்ன விஜய சார் காசு கொடுத்து ஆளெல்லாம் கூப்பிட்டு வந்து உங்களுக்கு ஆதரவாக பேசலாம் வைக்கிறீங்க போல இருக்கு. இந்த மாதிரி வேலைலாம் வேற நடக்குதா? இன்னைக்கு தான் சில விஷயங்களை நானுமே வந்து நோட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் எவ்வளவு நாசுக்கா ஒரு பெரிய ஒரு விஷயத்த, அது ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றம் தான். அது எவ்வளோ நாசுக்கா நீங்கள் அப்படியே திசை திருப்பி விட்டீங்க. நீங்கள் திசை திருப்பி விட்டு அப்படியே இருக்கிறவங்களையும் அப்படியே அதை வந்து ஒரு சாதாரண பிரச்சனை மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி பிரெயினில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. அவங்களும் அதை வந்து சின்னதான சரி ஓகே அப்படின்ற ரேஞ்சுக்கு எடுத்துட்டாங்க. ஏன்னா நேற்றுக்கு நடந்த அத்தனை சண்டைக்கும் காரணம் இதுதான். ஒரு பிரெட்டு டோஸ்ட் பண்ணி கொடுங்கன்னு கேட்டு தான் ஒரு பிரச்சனை வெடிச்சது. ஆனால் இன்னைக்கு அதே மாதிரியாக வெடிக்க வேண்டிய ஒரு பிரச்சனையை எவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணி, ஏன் நேற்று இதே மாதிரியான ஒரு மனநிலை டோஸ்ட் மாட்டுறீங்க உங்களுக்கு இல்லை? டோஸ்ட் தானே அவங்க வந்து கேட்டால் பண்ணி கொடுத்துருக்கலாமே, இதில் என்ன இருக்குது? ஒன்று அப்படி கேட்டிருக்கணும். இல்லைனா நீங்கள் டோஸ்ட் வந்து அவங்க கிச்சன் டீமில் பரபரப்பாக சமைச்சிக்கிட்டு இருக்காங்க, அந்த நேரம் நீங்கள் கேட்டிருக்க வேண்டாம், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிச்சிருக்கலாம். ஆனால் 40 நிமிஷம் ஒரு டோஸ்ட் மேட்டரை வச்சு நீங்கள் நேற்று பேசிட்டீங்க. ஆனால் அதே மாதிரி பேச வேண்டிய இன்றைக்கி ஒரு விஷயம், இந்த பிரியாணி மேட்ரு. எவ்வளவு ரெக்வஸ்டாக, எவ்வளவு போராட்டம் வெளியில் பிக் பாஸை பார்க்குறத தாண்டி உங்களுக்கு இதை பேசுங்க பேசுங்க பேசுங்கன்னு ட்விட்டரில் ஒருத்தரும் ஸ்பேஸ் போட்டு பேசி, யூடியூப்பில் வியூவர்ஸ் எல்லாம் வீடியோ போட்டு பேசி, இன்ஸ்டாவில் மீம்ஸ் போட்டு பேசி, ஒவ்வொரு இடத்துல நீங்கள் இதை பார்க்கணும் இதை கேட்கணும்னு சொல்லி நாங்கள் ஒரு பக்கம் கத்தி கூப்பாடு போட்டு, அதுக்கப்புறமா அந்த விஷயம் உங்களோட கவனத்துக்கு வந்து நீங்கள் கேட்பீங்கன்னு பார்த்தா, நாங்கள் வந்து ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸில் இருக்கோம். இவர் டக்குன்னு டேர்ன் பண்ணி ஓகே அப்படின்ட்டு போயிட்டாரு. இது 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 வேஸ்ட். அதாவது ஒஸ்ட் பர்ஃபார்மர் ஆஃப் த சீசன்னு சொல்கிறத தாண்டி ஒஸ்ட் பர்ஃபார்மர் இந்த பிக் பாஸ்னே சொல்லலாம். என்டையர் பிக் பாஸ் ஹிஸ்ட்ரி விஜய் சேதுபதி தான் ஒஸ்ட் பர்ஃபார்மர். அல்வா துண்டு மாதிரி இருக்குது கையில் கேஸ், அல்வா துண்டு மாதிரி பேச வேண்டிய விஷயங்கள் இருக்குது. ஆனால் இவர் பேசுறதெல்லாம் ஒரு பவுல் கழுவாமல் போனதுக்கு, அங்கே இருந்து டோஸ்ட் மேட்ரு, இன்னைக்கு ராணவ் ராயன் ஜெஃப்ரி மேட்ரு, அது கூட அவ்வளோ பெருசாக பேசலை. அதையெல்லாம் தாண்டி திருட்டு பிரியாணி அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய கிரைம். 6 பேர் சாப்பிட்றாங்க அப்படின்னா 6 பேருக்கான கிராசரி, அது எத்தனை பேருடைய தேவை? இத்தனை பேரை ஏமாற்றி ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை நீங்கள் கேட்காம எப்படி விசாரிக்கணுமோ அப்படி விசாரிக்காம அப்படியே ரொம்ப சாதாரணமாக ரொம்ப கேஷுவலாக பேசுவோம், ஒன்று ஒன்றா பேசுவோம். இன்னைக்கு எபிசோட் ஆஸ் யூஷுவல் பெருசாக உள்ள சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் ஒன்று என்னென்னா, பவித்ராவை வச்சு, அதாவது இவருக்கு ஈஸி டார்கெட்டாக பார்க்குறாரு. பேச தெரியாத பவித்ரா, பேசும்போது அமைதியாக கேட்குற ஜாக்லின், சௌந்தர்யா, எதிர்த்து பேசாத சௌந்தர்யா, இப்படி ஈஸியான டார்கெட்டாக பார்த்தா அவங்கள அடிச்சு விட்டு மற்றவங்களை அப்படியே வந்து கொஞ்சிக்கிட்டு, இப்படி ஒரு விளையாட்டு, இப்படி ஒரு ஹோஸ்டிங் நீங்கள் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. முதல்ல இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்றத பார்ப்போமா. எடுத்த உடனே வந்து நீயும் பொம்மை நானும் பொம்மை, அதுக்கு வந்து ஒரு பொம்மையை எடுத்துகிட்டு வர்றார், கூடவே தலை பிரிஞ்ச ஒரு பொம்மையை எடுத்துகிட்டு வர்றாரு. எடுத்துகிட்டு வந்து நான் சில கேள்விகள் கேட்பேன், அந்த கேள்விகளாக நீங்கள் வந்து பதில் சொல்லணும், டக்குன்னு பதில் சொல்லணும். நீங்கள் வந்து சுற்றி வளைச்சி இழுத்து நீட்டி பேசுனீங்கன்னா நான் பொம்மையை தைக்க ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரி, ஏதோ பண்ணுறாருப்பா, ஏதோ ஒன்று புதுசாக ட்ரை பண்ணுறாரு, பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் இருந்தோம். பவித்ரா ஜனனி அவர்களுக்கு தான் முதல் ரோஸ்ட்டு. ஆக்சுவலாக பவித்ரா இந்த வாரத்தில் நடந்த நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்கில் 5 பொம்மையை எலிமினேட் பண்ணியிருக்காங்க. அது பவித்ராவுடைய ஸ்ட்ராட்டஜி இல்லை பவித்ரா வந்து தெரியாமல் பண்ணாங்க. இதை தாண்டி விஜய் சேதுபதி இதை அட்ரஸ் பண்ணுறாரு. இப்போ பவித்ரா எந்த அளவுக்கு வந்து ஒரு தைரியம் இல்லாத ஒரு பெண்ணை நான் பார்க்குறேன் அப்படின்னா, ஆமாம் இது என் ஸ்ட்ராட்டஜி சொல்கிறதுக்கு என்ன ஏங்க, 5 பொம்மையை வரிசையாக ஒருத்தவங்க அவுட் பண்ணியிருக்கீங்க, அது நல்ல ஸ்ட்ராட்டஜி தானே? ஆமாம் சார், என் ஸ்ட்ராட்டஜி தான் சார், நான் வந்து ஆட்கள் அப்போ தான் குறைவாங்க, நான் அந்த மாதிரி பண்ணால் தானே நான் ஜெயிக்க முடியும் சொல்லியிருக்கலாமே, நல்லா இருந்திருக்கும். நீங்கள் ஏன் சொல்லலை? சொல்லிட்டா அடுத்த வாரத்தில் இருந்து நம்மளை வச்சு செய்வாங்க, பயம். இண்டிவிஜுவல் கேம் ஆட முடியாது பவித்ராவில். ஸோ இவரும் திருப்பி 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 கேட்குறாரு. அவங்க ஒத்துக்கிற மாதிரியே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே பவித்ராவுக்கு அழவே வந்துருச்சு, அழுதுட்டாங்க. ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு பவித்ரா வந்து வேணும்னு தான் பண்ணியிருக்காப்புல. நம்மால் கொளுத்தியும் விட்டுட்டு பவித்ரா வந்து பாருங்கள் 5 பேர் அவுட் பண்ணியிருக்காங்க, வேணும் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்கிறாப்புல, கொளுத்தி போடுறாப்புல. கொளுத்தியும் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் உங்களை பாராட்டுறதுக்கு தான் சொன்னேன், இந்த ஸ்ட்ராட்டஜி நல்லா இருக்குது. ஸ்ட்ராட்டஜின்னு சொன்னதை அந்த அம்மாவால் ஏற்றுக்க முடியல. நான் ஸ்ட்ராட்டஜிலாம் பண்ணல சார், ஜென்யூனாக தான் சார் நான் விளையாண்டேன், உண்மையாலுமே தான் சார் நான் விளையாண்டேன் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு எவ்வளோ நேரம் தான் இவனும் பேசுவோம், எவ்வளோ நேரம் தான் இவரும் கேட்டுட்ருப்பார், இதுக்கு ஒரு எண்டே இல்லையான்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஓகே நான் இதை ஒத்துக்க மாட்டேன், நீங்கள் சொல்கிற ரீசன் ஒத்துக்க மாட்டேன், நீங்கள் அதனால தான் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு
கடைசியில் நீங்கள் சொல்கிறது என்னால் ஒத்துக்க முடியாது, எங்களுக்கு கிளியராக நாங்கள் பார்த்தோம், நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜியாக தான் பண்ணீங்க, அதான் உண்மைன்னு சொல்லிட்டு பவித்ராவை உட்கார வச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா டீம் அப்படின்ற ஒரு விஷயம் வருது. இந்த நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்கில் யாரெல்லாம் டீமாக சேர்ந்து விளையாண்டீங்க ஒவ்வொரு டீமாக சொல்லுங்கன்னு சொல்லும்போது முத்துக்குமரன், மஞ்சரி, சாச்சனா, ஆனந்தி இவங்கெல்லாம் சேர்ந்து, தீபக் இவங்கெல்லாம் சேர்ந்து நாங்கள் ஒரு டீமாக இருந்தோம் சார், எங்கள் டீமுடைய பேர் வந்து ஆதரவற்றோர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இன்னொரு டீம் கோவா கேங், அதில் 4 பேர், ஜாக்லின், இவங்க சௌந்தர்யா, ராயன் மற்றும் ஜெஃப்ரி. மீதி இருக்கக்கூடிய ஆட்கள் ஒரு கேங், அதில் வந்து பவித்ரா எந்த கேங்லையுமே இல்லைன்றாங்க, ஆனால் எல்லா கேங்லையும் ஒரு ரவுண்டு வந்து அவங்க விளையாடி இருக்காங்க. மீதி இன்னொரு கேங் இருக்குது. ஸோ அந்த கேங்கில் வந்து தீபக்ன்ற பாருங்க, விஷால், சத்யா, அருண், அன்ஷிதா, தர்ஷிகா இவங்கெல்லாம் ஒரு கேங். ஸோ இந்த கேங்கெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காரு, நல்லா இருக்குது. எல்லாருக்கும் கேம் வந்து தெரியல. விஷால் வந்து டக்குன்னு உருட்ட ஆரம்பிச்சாப்பில்ல, எங்களுக்கெல்லாம் கேமே தெரியல சார். முதல் நாள் வந்து ஜாக்லினும் அன்ஷிதாவும் பொம்மையை நைட் வரைக்கும் உட்காந்துருக்கும் போது தான் எங்களுக்கு கேமே தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு விஷால் உருட்ட. இந்த பக்கம் விஜேஎஸ் வந்து அப்போ உங்களுக்கு கேமே தெரியாமல் தான் நீங்கள் விளையாண்டீங்கல்ல டீமாக. இவங்க கடைசி வரைக்கும் தன்னை ஒரு குரூப்புன்றதை அடையாளப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷிகா வந்து சார் நாங்கள் இண்டிவிஜுவலாக தான் சார் விளையாண்டோம், எப்போ வந்து இந்த மாதிரி 2 குரூப் இருக்குன்னு தெரிஞ்சுதோ அப்போ தான் சார் நாங்கள் குரூப் ஃபார்ம் பண்ணோம், அப்படியே வாழைப்பழத்தை வாயில் வச்சா கூட கட்டிக்க தெரியாது அப்பாவி புள்ள இல்லை தர்ஷிகா. சௌந்தர்யா பொம்மையை அழகாக எடுத்து வைக்கும் போதெல்லாம் நீங்கள் குரூப் இல்லை, நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு விஷால் கிட்ட காட்டும் போதெல்லாம் நீங்கள் குரூப் இல்லை, இதை நாங்கள் நம்பணும், நாங்கள்லாம் அவ்வளோ தெளிவில்லாமல் இருக்கிறோம் இல்லையா. சரி ஓகே, இந்த மாதிரி அவங்க பேசுகிறாங்களா. விஷாலுக்கு நடுவில் ரோஸ்ட்டு கிடச்சிது. முத்துக்குமரன் எந்திரிச்சு சொன்னார் சார் முதல் நாள்லேருந்தே விஷால் வந்து கேம் ஆட ஆரம்பிச்சிட்டாப்புல, ஏன்னா அவர் முதல் நாள் எடுத்த பொம்மையே என் பொம்மை தான், என் பொம்மையை எடுத்து வச்சு தான் அவர் உட்காந்துருந்தார். ஸோ விஷால் சொல்கிறது போய், அவர் வந்து டீமாக தான் சார் விளையாண்டார் அப்படின்னும் போது விஷால் வந்து அந்த இடத்துல இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு மழுப்புறதுக்காக வராரு. இவர் வந்து ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக்காக வந்து கேட்டு விஷால் அதுக்கப்புறமா வாயை மூடி உட்கார வச்சிட்டாப்புல. ஆக்சுவலாக இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு இன்சிடென்ட் எடுக்கிறப்பல அதில் வந்து கண்டஸ்டன்ஸோடைய கருத்து கேட்குறாரு, கருத்து கேட்டது உட்கார சொல்லிடுறாரு, அவ்வளோதான். நீங்கள் கருத்து சொன்னால் போதும், நான் வந்து ஃபைனல் டிசிஷன்லாம் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா எனக்கு அது தெரியாது, எனக்கு அது வராது, அது ஒரு மேட்ரு இருக்குது, அதனால் நான் சொல்ல மாட்டேன். ஜஸ்ட்டு டாக் பேக்கில் என்ன சொல்கிறாங்களோ அதை கேள்வியாக கேட்பேன், நீங்கள் பதில் சொல்லுங்கள், அவ்வளோதான், முடிச்சு. இந்த சீசன் 8 வந்து மங்களகரமாக போய்கிட்டு இருக்கு, அதுக்கான காரணம் வந்து நான் தான். ஸோ என்னுடைய இப்படிப்பட்ட ஒரு திறமையை கண்டு உலக நாடுகளில் நடக்கக்கூடிய பிக் பாஸ் டீம் எல்லாம் பார்த்து வியக்கிற அளவுக்கு நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பேன் இண்டியா இல்லை, நான் வந்து கண்ட்ரி ஃபுல்லாக நான் பரவியிருக்கேன் அப்படின்ற ரேஞ்சு கூட்டா பேசிடுவார் போல இருக்கு. அந்த மாதிரியான ஒரு பில்டப்பை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் உள்ள ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே பேசலை. எதை பேசணும், எப்படி பேசணும், எதுவுமே கிடையாது. அவருக்கு பிரச்சனையாக படுறதே சின்னதாக பவுல் மேட்ரு, சின்ன விஷயங்கள் தான் அவருக்கு வந்து பிரச்சனையாக போடும். மற்றபடி திருட்டு பிரியாணி அதெல்லாம் வந்து எந்த விதமான கேள்வி. ஆனால் மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து என்ன ஒரு விஷயத்தை கேட்க சொல்லி கேட்டுகிட்டே இருக்காங்க. அது என்ன விஷயம் அப்படின்னா மிட் நைட் பிரியாணி கேங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேங் இருக்காமல் என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இதில் தான் ரியல் உங்களுக்கு வந்து ரியல் ஃபன்னே ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா முதல் வாரத்தில் ஜாக்லின் தம்மு தோண்டு விம் லிக்விட் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது அதை வந்து குற்றச்சாட்டாக வைக்கிறது வந்து பாய்ஸ் டீம். முத்துக்குமரில் இருந்து தீபக்கில் இருந்து அருண் வரைக்கும் எல்லாருமே குற்றச்சாட்டாக அதை வைக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு விம் லிக்விட் வந்து பாத்திரத்தை கழுவுறது, அது எடுத்துகிட்டு போனதுக்கு விஜய் சேதுபதி ஜாக்லினுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணீங்க, நாங்களும் ஒரு வாரமும் இந்த வாரம் மாறும், அந்த வாரம் மாறும், இந்த வாரம் நல்லா கேட்பாரு, அடுத்த வாரம் வந்து சூப்பராக போகும் அப்படின்னு நாங்களும் எவ்வளோதான் சார் நம்பிக்கையில் இருக்கிறது எனக்கு புரியலை. இது எவ்வளோ பெரிய மேட்ரு. அவனுங்க திருடி செஞ்சு தின்னுருக்கானுங்க, அத்தனை பேர் அங்கே பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய மேட்ரு. இதை வச்சு நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம் தெரியுமா? இந்த ஒரு மேட்ரை வச்சு நீங்கள் டிஆர்பியை எங்கேயோ கொண்டு போயிருக்கலாம். டாக் பேக்கில் பேசுகிற மூதேவிங்க இதையே சொல்ல மாட்டானுங்க. அவர் என்ன அங்கே வந்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. 6 பேர் எந்திரிச்சு நிற்க சொல்லி எத்தனை பேர் நேற்றுலாம் இதனால தான் இங்கே பிரச்சனை வந்துச்சு. மஞ்சரிக்கும் அருணுக்கும் தீபக்கும் நடுவில் இதனால தான் இங்கே பிரச்சனை வந்துச்சு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையே வந்து நீங்கள் அது ஒரு சாதாரண ஒரு மேட்ரு, மறுபடியும் சொல்கிறேன், டோஸ்ட் மேட்ரு அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமான ஒரு மேட்ரு. அந்த டோஸ்ட் மேட்ருக்கு இவர் எப்படியெல்லாம் வந்து பேசினார். ஆனால் அதை விட ஒரு பெரிய சம்பவம் பண்ணியிருக்காங்க. யாருக்கும் தெரியாமல் 2 வீட்டினுடைய கிராசரி எடுத்துகிட்டு போய் பிரியாணி செஞ்சு சாப்பிட்ருக்காங்க, 3 வாட்டி சாப்பிட்ருக்காங்க. இதை நீங்கள் இப்படித்தான் கேட்பீங்களா?
இப்படித்தான் கேட்பீங்களா, இதுக்காக தான் வந்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க தோணுது எனக்கு. ஏன் இப்படி விஜய் சேதுபதி இவ்வளோ சொம்படிச்சு நீங்கள் என்ன பண்ண போறீங்க? விம் லிக்விடில் இவருடைய கண்ணோட்டத்தின்படி பாதிக்கப்பட்டது யாரு? அருண், முத்துக்குமரன், விஷால், அப்புறமா தீபக். இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அநியாயத்தை ஜாக்லின் பண்ணிட்டாங்க. விம் லிக்விட் எடுத்துகிட்டு போயிட்டு பண்ணிட்டாங்க. ஸோ அது அவங்களோட பொருள் திருப்பி வைக்கணுன்ற ஒரு கவனம் கூட அவங்களுக்கு இல்லாமல் அவங்க பண்ணிட்டாங்க. அவ்வளோ பெரிய குற்றம், ஓகே, அக்செப்டட். பட் 18 பேருடைய கிராசரியை எடுத்துகிட்டு போய் நைட்டில் உட்காந்து பிரியாணி செஞ்சு அத்தனை பேர் சாப்பிட்ருக்காங்க. இதை இவர் கடைசியில் எப்படி கொண்டு போய் முடிச்சிட்டார் அப்படின்னா, நீங்கள் பண்ணதை பார்க்கும்போது க்யூட்டாக இருந்துச்சு, ரசிக்கும்படி இருந்துச்சு, சிரிப்பாக இருந்துச்சு, பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆக மொத்தத்தில் இந்த சீசன் வீக்கெண்ட் எபிசோடு இப்படி தான் இருக்க போகுது. ஏன்னா வாரம் நம்மளும் பேசிட்டு தான் இருக்கோம். அந்த வாரத்தில் ஒரு வாரம் கூட மாறின மாதிரி தெரில. இருக்க ஒஸ்ட்டாக தாங்க போயிட்டுருக்காரு விஜய் சேதுபதி. இது ஒரு பக்கம் சாச்சனாவுக்கான ஒரு சப்போர்ட்டு, தீபக்குக்கான ஒரு சப்போர்ட்டு, அருணுக்கும் ஒரு சப்போர்ட்டு, விஷாலுக்கும் ஒரு சப்போர்ட்டு. இப்படி நீங்கள் ஒரு விஷயத்தையும் நீங்கள் கேட்காம பூட்டி வச்சு தான் அது மிகப்பெரிய ஒரு கிரைமாக மாறுதுன்னு நான் நினைக்கிறேன். வீட்டுக்குள்ளே நீங்கள் பண்ண தப்பு, அத்தனை பேரோட கிராசரி எடுத்து நீங்கள் சமைச்சது தப்புன்ற ஒரு வார்த்தை ஏன் வரல? இதுக்கு முன்னாடி சாச்சனா இதே விஷயத்த பண்ணும்பொழுதும் நீங்கள் இப்படி தான் கையாண்டீங்க. அந்த பொண்ணு ஆஷாவோ எதுவுமே பேசலை, ரொம்ப சாஃப்டாக நீ பழந்து நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்ணீங்க. அதே மாதிரி தான் இப்போ இந்த திருட்டு பிரியாணி கும்பல் பண்ண விஷயத்தையும் நல்லா இருந்துச்சு, ரசிக்கும்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுறீங்க. ஆக மொத்தத்தில் இந்த ஷோ பார்க்குறதுல மக்களில் இருந்து எல்லாரும் நம்ம தாங்க முட்டாளாக இருக்கும். சீரியஸ்லி நம்ம தாங்க முட்டாள். இப்படிப்பட்ட ஒரு ஹோஸ்ட் இருக்கும்போதே இந்த ஷோவை ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம போயிருக்கணும். நம்ம பண்ணாமல் திரும்ப மாறுன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல, அதுதான் இவங்களோட ப்ளஸ் பாயிண்ட்டு. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என் வேலை நடக்க தான் போகுது, நீங்கள் என்ன வேணால் பேசிக்கோங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு இவங்க இருக்காங்களோன்னு எனக்கு தோணுது. ஆக மொத்தத்தில் இன்றைக்கும் ஒரு ஆணியும் பிடுங்கலை, கேட்க வேண்டிய விஷயங்களை கேட்கலை, எது தேவையில்லையோ அந்த தேவையில்லாத ஆணியெல்லாம் உட்காந்து பிடிங்கிட்டு இருந்தார். இதுக்கப்புறமாச்சும் மாற்றுவாரா? வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அவ்வளோதான், முடிஞ்சு இந்த 8 வாரம் முடிஞ்சா இன்னும் சாலிடாக ஒரு 8 வாரம் இருக்குது. அவ்வளோதான். இந்த 8 வாரத்தில் மாறாத இவர் தானே அதுக்கப்புறமா மாற போகிறாரு? வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. ஸோ நீங்கள் இவருடைய ஹோஸ்டிங்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எனக்கு தெரியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, நான் கேட்டு தானே ஆகணும், வேறு வழி கிடையாது. ஸோ சொல்லி விடுங்க, கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஆனால் சோஷியல் மீடியாவை பார்க்குறாங்க, அது நல்லாவே தெரியுது. ஸோ இனிமேல் சோஷியல் மீடியாவில் நம்மளோட தாக்குதலை வச்சுப்போம். ஸோ இந்த வீடியோக்கான கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.